வணக்கம் அன்பான சொந்தங்களை, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசப் போகிறேன். என்னென்றால், இந்த தன்னம்பிக்கை ஒரு குழந்தைக்கு அவசியமா? இன்று நாங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து வளர்க்கின்றோம். ஆனால் தன்னம்பிக்கை இல்லை என்றால் அந்த குழந்தையால் வாழ முடியுமா? உதாரணமாக கேட்கின்றோம், ஒரு வெற்றி தோல்விகளை சமனாக மதிக்கக்கூடிய பண்பு அந்த பிள்ளைக்கு இல்லாமல் இருக்கிறது என்றால், ஒரு விடயத்தில் அதாவது பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டது, உடனடியாக என்ன செய்கிறார்கள்? அது தற்கொலையின் விளிம்புக்கே போகிற அளவுக்கு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். தோல்வி என்று அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்போ இப்படி பார்க்க ஒரு வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை தேவையா? நாங்கள் உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கின்றோம், கல்வி கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்கு. ஆனால் தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்காத தன்மை பிற்காலத்தில், அதாவது ஒரு இடப்பட்ட இளையோர்களாக வரைக்க அந்த பிள்ளைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிகின்றோம். இப்பொழுது நான் அதை கேட்கின்றேன். என்னென்றால், அந்த தன்னம்பிக்கையை எப்படி வளர்க்கலாம் ஒரு குழந்தைக்கு? அந்த தன்னம்பிக்கை வளர்க்காதனால் அந்த பிள்ளைக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்ன? இவற்றை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்டா, நிச்சயமாக ஒரு பிள்ளைக்கு துணிவு, அச்சமில்லாத தன்மை உருவாக வேணுமென்றால் தன்னம்பிக்கை பலமாக நெஞ்சில் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை ஒரு துடுப்பு போல தான் இருக்கும். எந்த ஒரு வேலையும் முடியும் என்று செய்ய அந்த குழந்தையால் எடுத்து அடி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு திறமையான மாணவனை நாங்கள் பார்க்கும்போது அவனால் தோல்வியுற்றாலும் நான் முயன்று இந்த முறை நான் தேர்வில் பாஸ் பண்ணுவேன், அல்லது இம்முறை நான் எனது விளையாட்டு போட்டியில் முதலாவதாக வருவேன் என்ற ஒரு துணிச்சல் வரும். பாருங்கள், துணிவு, துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கையால் தான் வரும். தன்னம்பிக்கை ஒரு துடுப்புண்டு நான் சொன்னேனே, அதாவது ஒரு அச்சமில்லாத தன்மை உங்களுக்குள்ள வர வேணும். எதுவும் செய்வேன் என்ற ஒரு மன வலிமை. எந்த ஒரு விடயத்தையும் பார்த்தீங்கன்னா, மன வலிமை இல்லை என்றால் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. மன வலிமை இருக்க வேணும். மன வலிமை தான் உங்களை ஆரோக்கியமாகவும் அதே நேரம் அடுத்து சிந்திக்கவும் வைக்கும். நாங்கள் மிக கவலையாக இருக்கின்றோம். ஏனென்றால், பிள்ளைகளுக்கு உணவு உடை மட்டும் கொடுத்தால் அது தன்னம்பிக்கையாக வாழ்ந்து விடும் என்றில்லை, கல்வியையும் கொடுத்து விட்டார்கள். கல்வியும் ஆனால் வாழ்க்கை முறைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். நம்பிக்கை பலங்களை நீங்கள் ஊட்ட வேணுமென்றால் வாழ்க்கை முறைகளையும் குழந்தைகளுக்கு சொல்ல வேணும். நீதி கதைகள் சொல்லுங்கள். அன்பாக சூழலோடு இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பை குழந்தைகளுக்கு காட்டுங்கள். எதையும் தாங்கக்கூடிய இதயமுள்ள குழந்தைகளாக வளருங்கள். இங்குதான் தன்னம்பிக்கை பலமாக இருக்கின்றது. பலவீனம்தான் ஒரு குழந்தையை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும். பலமாக இருந்தால் அது மேல்நிலைக்கு தான் கொண்டு செல்லும். உயரமான மலையை பார்க்கும்போது ஆகா என்ன அழகாக இருக்கிறேன்னு சொல்லுவீர்கள். அதுபோல என்ற மாணவனோ அல்லது எனது பிள்ளைகளோ அப்படி வளர வேணும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த வைரமான நிலையை அவர்கள் மனங்களில் வளர்க்க சொல்லிக் கொடுங்கள். அதாவது நம்பிக்கை பலம் தும்பிக்கை போல. எப்படி ஒரு யானைக்கு தும்பிக்கை உதவுதோ அதுபோல மனிதனுக்கு நம்பிக்கை பலமாக இருக்க வேணும். அந்த நம்பிக்கை தான் தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய தன்மை வரும். தன்னில தான் நம்ப வேணும். அதாவது வாழ்க்கை என்றால் சாதாரணமான அல்ல, ஒரு போராட்டம் நிறைந்தது தானே வாழ்க்கை. இந்த போராட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நீரோட்டமாக வாழ வேண்டுமென்றால் நிச்சயம் தன்னம்பிக்கை தேவை. சின்ன வயதில் இருந்தே நம்பிக்கை பலத்தை ஊட்டுங்கள். இந்த நம்பிக்கைக்கு முதல் இறை நம்பிக்கையை ஏற்படுத்தி பாருங்கள். இறைவன்பால் அன்பு கொண்ட பிள்ளைகள் அன்போடும் இரக்கத்தோடும் வாழ்வார்கள். மற்றவர்களையும் அன்பாகவும் இரக்கமாகவும் பேணிக் கொள்வார்கள். உங்களுக்கு மட்டுமா குழந்தைகள் சொந்தம்? இந்த குழந்தைகள் சமுதாயத்தின் சிப்பிகள். நீங்கள் வளர்த்து கல்வி அறிவை கொடுத்து ஒரு பிள்ளை சமுதாயத்தில் தான் வந்து வேலை செய்ய போகிறான். அப்படியாயின் அவன் சமுதாயத்துக்கு வருகிறான் என்றால் சமுதாய பண்பு, அந்த பொது பண்பு அவனிடம் தெரிய வேணும். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு அன்பு, இரக்கம், கருணை, நம்பிக்கை, விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு இவற்றையெல்லாம் நீங்கள் காட்டி கொடுங்கள். அதாவது இவற்றையெல்லாம் உபதேசம் அல்ல. எந்த இடத்துல விட்டு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த இடத்துல பிள்ளையும் உங்களை விட்டு தரும். எறிகிற பந்து திருப்பி உங்களை நோக்கித்தான் வரும். ஆகவே அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமாக பட்டறிவாக புகுத்தி பாருங்கள். நம்பிக்கை பலங்களை குழந்தைகளுக்கு விதையுங்கள். உன்னால் முடியும், எடுத்தால் விடியும் என்று சொல்லி காட்டுங்கள், செயலில் காட்டுங்கள். எழும்பி நடக்கிற குழந்தை திடீரென விழுந்தவுடன் ஓடிப்போய் தூக்காதீர்கள். முன்னால் விழுந்த நீ எழும்ப வேண்டும். ஆகவே விழுகையும் எழுகையும் சாதாரணம்தான் வாழ்க்கையில். இரவு பகல் வருவது போல் விழுகையும் எழுகையும் வரும். ஆனால் தன்னம்பிக்கையோடு துணிந்து நிமிர்ந்து நில்லுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும். நன்றி, வணக்கம்.